தமிழ் டிராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். 365 ways ஃபார் அமேசிங் லைஃப், வாழ்க்கை அருமையாக இருக்க 365 வழிகள். அந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூக்கம், ஸ்லீப். ஸோ தூக்கம் ரொம்பவே அவசியம். ஸோ ஏன் தூக்கம் ரொம்ப அவசியம் பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட பிரெயின் நைட்டு தான் அதை ரெக்கவர் ஆகும். ஸோ என்னென்ன ப்ராசஸ் பண்ண, ஏதாவது அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் டெலீட் எரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்த நாளுக்காக உங்களோட பாடியை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பிரெயின் அந்த நைட் நேரம் தான் பார்க்கும். ஸோ ஸ்லீப் தூக்கம் ஆட்டோ ஹீலிங் ப்ராசஸ். உங்களோட பாடியை ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்லீப். ஸோ உங்கள் மசில்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகும். உங்கள் பிரெயின் காம் ஆகிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி மறுநாளுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த இதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் பாடி ரெக்கவர் ஆகட்டும், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ இதுதான் தூக்கம். ஸோ ஸ்லீப்போட மெயின் ஆக்டிவிட்டி. ஸோ ஆவரேஜாக ஒரு அடல்ட் 7 to 8 hours கண்டிப்பாக தூங்கணும். ஸோ இந்த ஸ்லீப்புன்னு சொல்லும்போது அது கூடவே சேர்ந்து சில நியூ டேர்ம்ஸ், அதாவது புது வார்த்தைகள் இப்போ ரீசெண்டாக அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறதுனால நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம், அவர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்லீப் டெப்ட் மற்றும் ஸ்லீப் டெஃபிசிட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு நம்ம பாடியை ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு 8 hours தூங்குறோம் அப்படின்னா அந்த நாள் பேங்க் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு அக்கௌண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கீங்க, ஆர் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க, அமேசான் ப்ரைமில் எனிதிங், யூடியூப்பில் ஏதோ வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு நைட்டு 10 o'clock தூங்குறீங்க அப்படின்னா 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 6 o'clock வரைக்கும் இட்ஸ் ஆவரேஜ், லைக் நார்மல் டைம். அதாவது ஒரு 7-8 hours கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 10 to 6, 6:30 நார்மலாக ஒரு ஸ்லீப்பிங் டைம்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்லீப் டைம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock தூங்காமல் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, மூவி பார்த்துட்டு இருக்கீங்க, சம்திங் இட் கோஸ் பியாண்ட் ஒரு 12, 1, 2 o'clock வரைக்கும் போயிட்டு அந்த மறுநாள் நீங்கள் அந்த 8 hours நீங்கள் தூங்காமல் எந்திரிக்கும் போது ஸோ ஸ்லீப் டெப்ட் ஆகிடுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 6 hours தான் நீங்கள் தூங்கிருக்கீங்கன்னா அப்படின்னா 2 மணி நேரம் கடன் ஆகிடுது, டெப்ட். ஸோ நீங்கள் 2 மணி நேரம் தூங்கலை. நார்மலாக நீங்கள் 8 மணி நேரம் தூங்கியிருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட், உங்கள் பாடி அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் 6 hours தான் தூங்கியிருக்கீங்க அப்படின்னா 2 hours டெப்ட். ஸோ இந்த 2 hours ஸ்லீப் டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீக்கில் நீங்கள் ஒரு நாள் அப்படி நடந்துருச்சு. ஸோ இந்த டெப்டை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் டிப்ஸ். அதாவது ஒரு மதியான நேரம் ஒரு 20 minutes பவர் நேப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த வீக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கிழமை நீங்கள் 6 hours தான் தூங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டியூஸ்டே டு அந்த சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஒரு 20 minutes பவர் நேப் எடுக்கிறதா இருந்தால் சரி, இல்லை டியூஸ்டேலேருந்து ஒரு 15 minutes ஏர்லியாக தூங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை சாட்டர்டே ஒரு வீக்கெண்ட் நீங்கள் ஆஃபீஸ் இல்லை, உங்களுக்கு ஒர்க் இல்லை, உங்களுக்கு காலேஜ் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு வீக்கெண்டு ஒரு 2 hours லேட்டாக இருந்துச்சா இந்த ஸ்லீப் டெப்டை ஈடுகட்டலாம். ஸோ அந்த 2 hours நீங்கள் தூங்காமல் இருக்கிறத ஈடுகட்டலாம். ஸோ இதுக்கு பேர் ஸ்லீப் டெப்ட். ஸோ ஸ்லீப் டெஃபிசிட்னு நான் ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன். ஸ்லீப் டெஃபிசிட்னா இதே ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணும்போது அது ஸ்லீப் டெஃபிசிட். ஸோ ஸ்லீப் டெப்ட் இட்ஸ் அ மைனர் ப்ராப்ளம். ஸ்லீப் டெப்டே தப்பு தான். ஸோ வீக்கில் ஒரு நாள் நீங்கள் 2 மணி நேரம் தூங்காமல் இருந்து அதை ரெக்கவர் பண்ணுறதே இது பெரிய காரியம். நீங்கள் 1 மணி நேரம் ஒரு நாள் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 7 to 8 hours தூங்காமல் 6 to 7 hours தான் தூங்கியிருக்கீங்க அப்படின்னாலே அந்த 1 மணி நேரத்தை ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாள் ஆகும் நம்ம பாடிக்கு. ஸோ இதே நீங்கள் இந்த தூங்காமல் இருக்கிற வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா பிஞ்ச் வாட்சிங்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு சீரீஸில் ஒரு 20 எபிசோடு இருக்குன்னா அந்த 20 எபிசோடில் 10 எபிசோட ஒரே நைட்லலாம் சில பேர் பார்க்குறாங்க. நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் சரி, அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும் சரி, யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் சரி, இப்படி தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் டெய்லி இப்படி தூங்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்லீப் டெஃபிசிட்.
ஸோ ஸ்லீப் டெஃபிசிட் வந்து ரொம்பவே கஷ்டம். அதில் வந்து உங்கள் ரெக்கவர் ஆகிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஸோ ஸ்லீப் டெஃபிசிட் அதோட எஃபெக்ட் எல்லாம் பார்த்தோம்னா டயபிட்டிஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒபிசிட்டி, ஏன்னா நான் ஒழுங்காக தூங்கலைன்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடும். அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குது, அது சயின்டிஃபிக் ரீசன்ஸ். பட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், அப்புறம் டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்லீப் டெஃபிசிட் இருந்தால். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்லீப் டெப்ட் ஒரு வீக்லி ஏதாவது ஒரு நாள் தவிர உங்களால் தூங்க முடியல அப்படின்னா அதை ஈடுகட்டுறதுக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்லீப் டெஃபிசிட் வராமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் சரி, இல்லை படம் பார்க்குறதும் சரி, இல்லை பிஞ்ச் வாட்சிங்காக இருக்கிறதும் சரி, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். ஸோ நார்மல் அடல்ட் வந்து ஒரு 7 to 8 hours வந்து கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். ஸோ தூக்கம் தான் வந்து ஆட்டோ ஹீலிங் ஒரு மனுஷனோட உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறோம். 365 டேஸும் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்க டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரோம். கண்டிப்பாக வந்து இனிமேல் நீங்கள் வந்து ப்ராப்பராக தூங்குவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். So sleep is very important. So hopefully you all will be able to manage your sleep accordingly. So மற்றும் இன்னும் ஒரு மெத்தட் ஆர் வழி ஆர் ஆக்டிவிட்டியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.